Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. VVD, 8 years of legacy in consumer goods. அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலே பரபரப்புக்கும் பிரச்சனைகளுக்கும் குறை இருக்காதுங்கிற மாதிரி அவருடைய பேச்சு பார்க்க. அமித்ஷா அவர்களுடைய தமிழகத்தின் பக்கம் திரும்பி இருப்பது என்பது நிச்சயமாக பிற கட்சிகளுக்கு உதறலை ஏற்படுத்தி இருக்கிறது. இவர்களெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் வாளை ஒட்ட நறுக்கி விடுவார் என்று செல்வி ஜெயலலிதாவுக்கு பயந்து மூளையிலே முடங்கி கிடந்தார்கள். டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக, திரு ஓ பன்னீர்செல்வம், திருமதி சசிகலா அவர்கள், அந்த மூவரும் சேர்ந்து 25 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. கட்சி பிரச்சனையில தலையிட வேணாம், என்டிஏல இவங்க 3 பேர் இருக்காங்கப்பா அப்படின்னு உறுதிப்படுத்தல் எதுவுமே இல்லையே இப்போ வரைக்கும். நிச்சயமாக அது அடுத்த கட்டங்களில் அது நடைபெறும் என்று நினைக்கிறேன். நடைபெறாவிட்டால் அது அந்த அணிக்குத்தான் நஷ்டம். நிச்சயமாக அந்த அணி தென் மாவட்டங்களிலும் அல்லது வேறு சில பகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கு சிறுபான்மையினர் வாக்குகள் வேணும்னா சிக்கந்தர் மலை குறிப்பிட்டிருக்க வேண்டாம். இல்ல, சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக தாஜா அரசியலை செய்வது திமுக தான். நாமளுக்கு இப்போ வரைக்கும் இருக்கிற பவரோ அவரு சோசியல் மீடியால வச்சிருக்கக்கூடிய அந்த வார் ரூமோ இப்போ வரைக்கும் அமைதியா இல்ல. நயினாருக்கு சம்பந்தமா அதிருப்தி இருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை உரிய பொறுப்பை, உரிய அங்கீகாரத்தை விரைவில் வழங்கும். அரசியல் சாணக்கியங்கிற பெயர்ல இந்த மாதிரியே செய்யறதுக்கு நீங்க அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிருங்கிற மாதிரியான விமர்சனங்கள். இந்த ஆலோசனை எல்லாம் கூறுகிற அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு தகுதியே கிடையாது. திருமாவளவன் சொல்றாரு திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணின்னு உருவாகவே இல்லைன்றாரு. திமுகவுக்காக பேசி பேசி கத்தி கத்தி 10 சீட்டுக்கு படாத பாடுபடுகிறார். ஆகவே அவர் அப்படித்தான் விமர்சிப்பார். வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலே பரபரப்புக்கும் பிரச்சனைகளுக்கும் குறை இருக்காதுங்கிற மாதிரி அவருடைய பேச்சு பார்க்கப்படுதா? ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுக்கு அவர் கடந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கும் போது பேசினதே ஒரு பிரச்சனையே. அதுக்கப்புறம் கூட்டணி வேற கூட்டணி ஆட்சி வேறன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு விளக்கம் கொடுத்தாரு. இப்போ கூட்டணி ஆட்சிங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்திட்டு போயிருக்காரு. திருப்பரங்குன்றம் இப்போதான் கொஞ்சம் பிரச்சனை ஓயிறப்ப மீண்டும் சிக்கந்தர் மலைங்கிற பேசு பொருளை ஏற்படுத்திட்டு போயிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய வருகை தமிழக அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அரசியல் வியூகங்களை வகுப்பதில் மிகுந்த ஒரு சாமர்த்தியம் மிக்கவர். அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகள் எப்போதுமே வெற்றி பெறுகின்றன என்று வெவ்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு எடுத்துக்காட்டியிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய பிரசன்ஸே இல்லாத மாநிலங்கள் என்று கூறப்பட்ட மாநிலங்களில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி 1-2 மாநிலங்களில் ஆட்சிக்கே வந்திருக்கிறது, வடகிழக்கு மாநிலங்களில். ஆகவே அமித்ஷா அவர்கள் வருகை என்றாலே சில பேருக்கு ஒரு கலவரமாக இருக்கிறது, சில பேருக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது, சில பேர் அதை திசை திருப்புகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். இப்படித்தான் நேற்றைய தினத்திலிருந்து வருகிற ரியாக்ஷனை நான் பார்க்கிறேன். அது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திரு RS பாரதி அவர்களாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும், அவர்களுடைய ரியாக்ஷன் இவையெல்லாம் அவர்களிடம் தோன்றிருக்கக்கூடிய பதற்றத்தை தான் வெளிப்படுத்துகின்றன. திருப்பரங்குன்ற மலையை பொறுத்தவரை அறுபடை வீடுகளில் ஒன்று, மிக முக்கியத்துவம் வாய்ந்த முருகனுடைய ஒரு படை வீடு. அங்கே தேவையற்ற முறையில் சிக்கந்தர் அது அங்கே மலை என்று சொல்லி முதலில் பிரச்சனையை கிளப்பியது வேறொரு தரப்பினர். அங்கே போய் கறி சாப்பிடுவோம் என்றெல்லாம் சொல்லி செய்தது அங்கே இருக்கக்கூடிய ஓரிரு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அல்லது சில தனிநபர்கள் தூண்டுதலாலோ தன்னிச்சையாகவோ மேற்கொண்ட ஒரு தேவையற்ற ஒரு நடவடிக்கை. அது நிச்சயமாக பக்தர்கள் மனதை புண்படுத்தக்கூடியது. எப்படி கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்துவதற்கு ஒரு யூடியூப் சேனல் கருப்பர் கூட்டமாக, அது என்னன்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை, அவர்கள் முதலில் முயற்சி செய்தார்களோ, அது இந்து மதத்தை சீண்டுவது அல்லது இந்து மத நம்பிக்கைகளை புண்படுத்துவது என்பது இங்கே ஒரு ஃபேஷனாக அல்லது அது செய்ய முடியும் என்கிற நிலைமை கடந்த காலங்களிலே கண்டுகொள்ளப்படாமல் இருந்தது. இப்போது அதற்கு தக்க பதிலடி கிடைக்கும் என்ற நிலைமை, ஒரு இந்து எழுச்சி, குறிப்பாக ஆன்மீக எழுச்சி என்பது ஏற்பட்டிருக்கிறது.
இடையிலே தான் அது தோன்றியது. அந்த இந்து மத நம்பிக்கைகளை சீண்டுகிற போக்கு என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமை பெறுகிற சமயங்களில் அதனுடைய சப்போர்ட் தங்களுக்கு கிடைக்கும் என்று பெரியார் தீக்காவோ அல்லது தீக்காவோ அல்லது இடதுசாரிகள் என்று தங்களை கூறிக்கொள்ளுகிற சிலரோ சில தனி நபர்களோ சில அமைப்புகளோ இந்த வேலைகளில் ஈடுபட்டு வந்தனர். சில்லுண்டித்தனமான இந்துக்களை சீண்டுகிற வேலைகளில் ஈடுபட்டு வந்தனர். இவர்களெல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் வாளை ஒட்ட நறுக்கி விடுவார் என்று செல்வி ஜெயலலிதாவுக்கு பயந்து மூலையிலே முடங்கி கிடந்தார்கள். அது இந்து விரோத சக்திகளாக இருந்தால், நாத்திக விரோத சக்திகளாக இருந்தாலும் சரி, விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி, செல்வி ஜெயலலிதா காலத்தில் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அதுதான் அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்த நிலைமை. செல்வி ஜெயலலிதா மூட்டை பூச்சியை நசுக்குவதைப் போல நசுக்கி விடுவார் என்ற பயம் அவர்களுக்கு இருந்தது. பிறகு கொஞ்சம் குளிர் விட்டு போனது திமுக ஆட்சிக்கு வந்தபோது. இப்போது அண்ணாமலை அவர்களுடைய தமிழக தலைமைக்கு பிறகு ஒரு எழுச்சி உருவான பிறகு இவர்களுக்கு திரும்பவும் இந்த சீண்டுகிற வேலையை அவ்வப்போது செய்து பார்த்து பாடம் புகட்டப்படும் என்று உணரக்கூடிய வகையிலே இப்போது உணர்ந்திருக்கிறார்கள். ஆகவே முருக பக்தர்கள் சங்கமிக்கிற அந்த மாநாட்டிற்கு ஏன் பயப்படுகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. திரு சேகர்பாபு சொல்லுகிறார், நான் பழனியில் நடத்துவது தான் மாநாடு, அதில் எல்லாம் கண்டுகொண்டார்கள். நீங்கள் அரசு சார்பில் நடத்துகிற போது மடாதிபதிகளை நிர்பந்தித்து அங்கே வரவைத்தீர்கள். அதே போல திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற ஆன்மீக சொற்பொழிவாளர்களை கொண்டு போய் பேச வைத்தீர்கள். அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கு என்ன மரியாதை இருக்கிறது? அவர்கள்தான் திரு உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவிலும் திரு மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவிலும் திமுக நடத்துகிற பொதுக்கூட்டங்களில் பட்டிமன்ற பேச்சாளர்களும் இலக்கிய பேச்சாளர்களும் போய் பேச தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் ஆன்மீக கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசினால் நம்பிக்கை வந்துவிடுமா? ஆகவே முருக பக்தர்கள் முருக மாநாடு நீங்கள் நடத்தியது என்பது ஒரு போலி மாநாடு. உங்களுடைய நாத்திகவாத பிரச்சாரத்தை மறைப்பதற்கு வசதியாக நடத்திய மாநாடு. ஆனால் இது உணர்வுபூர்வமான மாநாடு. ஆகவே திரு அமித்ஷா அவர்கள் அங்கே திருப்பரங்குன்றத்தில் நடந்த விஷமத்தனமான வேலையை சுட்டி காட்டியதில் எந்த தவறும் இல்லை. இது ஒரு பகுதி உங்கள் கேள்விக்கு பதில். அடுத்தது கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சி என்று சொல்லுவது தொடர்பாக தொடர்ந்து சந்தேகங்கள் எழுப்பப்படுகிற வகையிலே தான் அந்த பேச்சும் கூட இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று ஒரு இடத்திலே சொல்லுகிறார், பாரதிய ஜனதா ஆட்சி அமையும் என்று சொல்லுகிறார், கூட்டணி ஆட்சி என்ற கருத்துப்படவும் ஒரு இடத்திலே கூறுகிறார். ஆகவே இது நிச்சயமாக இரண்டு தரப்பிலும் பேசி பிறகு முடிவுக்கு வந்த பிறகுதான் நமக்கு தெரிய வரும். பாரதிய ஜனதா 50 இடங்களிலே போட்டியிட வேண்டும், அதற்கு தயார் செய்ய வேண்டும் என்று உட்கட்சி அரங்கிலே அவர் பேசியதாகவும் தகவல்கள் வந்திருக்கிறது. 50 இடங்கள் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்களை தயார் செய்ய வேண்டும், தென் மாவட்டங்களிலே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டும், எங்கெங்கெல்லாம் 2வது இடங்களுக்கு நாம் பெற்றிருக்கிறோமோ அங்கெல்லாம் பெற வேண்டும் என்று சொல்லுகிற போது அவையெல்லாம் விருப்பம். திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தபோதே கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் இயங்கினார். பாரதிய ஜனதா இடம்பெறுகிற ஆட்சி என்று அவர் கட்சியினுடைய ஊழியர் கூட்டத்தில் ஏற்கனவே பேசியிருக்கிறார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய விருப்பமாக அது இருக்கலாம். ஆனால் அதைத்தான் அவரது பேச்சு உணர்த்தியதா என்பது கொஞ்சம் தெளிவில்லாமல் தான் இருக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு அதிமுக அணியில் எத்தனை இடங்கள் கிடைக்கும், இன்னும் என்னென்ன கட்சிகள் வந்து சேரும் என்பதை பொறுத்து தான் இந்த கேள்விக்கான விடை தெரியும் என்று நான் பார்க்கிறேன். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பேர வலிமை தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. கூட்டணி ஆட்சியாங்கிறது பிறகுதான் முடிவு செய்யப்படும். நிச்சயமாக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இறுதி வடிவம் பெறுகிற போதுதான் அது கூட்டணி ஆட்சியை நோக்கி நகருமா என்பது நமக்கு தெரிய வரும். அதிமுக எத்தனை இடங்களில் போட்டியிடப் போகிறது, கூட்டணி கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் வருகின்றன, அவற்றுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட போகின்றன என்பதையெல்லாம் பொறுத்து தான் நமக்கு தெரிய வரும். இன்றைய நிலையில் அதிமுக பாஜக மட்டும்தான் அந்த கூட்டணியில் இருக்கின்றன. மீதி இருக்கிற கட்சிகள்லாம் ரொம்ப சின்ன சின்ன கட்சிகள். அது தமாகவாகட்டும், புதிய தமிழகமே கூட இல்லை, புதிய நீதி கட்சி இருக்கிறது. புதிய தமிழகம் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. புதிய தமிழகமே கூட கூட்டணி ஆட்சி வேண்டும் என்ற விருப்பத்தை அண்மையிலே வெளிப்படுத்தி இருக்கிறது. அவர்கள் இன்னும் கூட்டணியிலே இணையவில்லை. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் கிடைக்காததால் அதிருப்தியில் அந்த கட்சி இருக்கிறது. ஆனால் அந்த கட்சி அநேகமாக அதிமுக கூட்டணிக்குள் இறுதியாக வந்துவிடும் என்று தான் நான் நம்புகிறேன். அதே சமயம் திமுக தரப்பும் அந்த கட்சியை அணுகக்கூடிய முயற்சியில் இறங்கியிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை பெரிய ஐயாவுக்கும் சின்ன ஐயாவுக்கும் ஏற்படுகிற சமரசம், அதற்கான அறிகுறிகள் தென்படுகிற காரணத்தால் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறக்கூடும்.
ஆனால் இந்த கூட்டணி என்பது இன்னும் விரிவடைய வேண்டும். திரு டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக, திரு ஓ பன்னீர்செல்வம் அவருக்கு என்ன அகாமடேஷன், அவர் என்ன ரோல் ப்ளே பண்ண போகிறார், திருமதி சசிகலா அவர்கள் அந்த அணியை ஆதரிக்கிறாரா என்பது எல்லாம் பொறுத்து தான் அதனுடைய, ஏனென்றால் அந்த மூவரும் சேர்ந்து 25 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா. ஆமாம், அதனாலதான் தென் மாநிலங்களை குறிவைக்கிறாங்க. தென் மாவட்டங்களை திரு அமித்ஷா அவர்கள் இல்லை, பொதுவாக பாரதிய ஜனதா மேற்கு மண்டலத்தில் ஏற்கனவே நல்ல வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இப்போது தென் மாவட்டங்களில் உறுதியான வளர்ச்சியை அது கண்டு வருகிறது. ஆகவே அடுத்து அவர் நிச்சயமாக இன்னொரு 2 கூட்டங்களுக்கு அவர் வெவ்வேறு 2 மண்டலங்களுக்கு வருவார் என்று கூறப்படுகிறது. ஆகவே அமித்ஷா அவர்களுடைய பார்வை தமிழகத்தின் பக்கம் திரும்பி இருப்பது என்பது நிச்சயமாக பிற கட்சிகளுக்கு உதறலை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை அவர்களுடைய பேச்சிலிருந்து பார்க்க முடிகிறது. திரு திருமாவளவன் என்ன சொல்லுகிறார்? வலதுசாரிகள் ஊடுருவுகிறார்கள், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த சாரி ஊடுருவினால் அவருக்கு சௌகரியமாக இருக்கும்? இவரை போல அறிவாலய வாசலில் காத்து கிடக்கக்கூடிய நிலைமையில் யாரும் இல்லையே, வேறு யாரும் இல்லையே. இவரும் காங்கிரசும் தான் அறிவாலயத்திற்கு சேவகம் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கிறார்கள். திருமா என்ன பண்ணார்? வீராவேசமாக பேசினார். ஆட்சியில் பங்கு எங்களுடைய எல்லோருக்கும் முன்னாடி பேச ஆரம்பித்தோம்னார். இப்போ என்னன்றாரு? அந்த ஆசை இருக்குது, ஆனால் அதுக்கான சூழ்நிலை இல்லைன்றார். சூழ்நிலை தானாக வருவாது, நீங்கள் தான் உருவாக்க வேண்டும், நிர்பந்தப்படுத்த வேண்டும். அதுதான் பாஜக உருவாக்கி இருக்கோம் இப்போ அதிமுக கிட்ட. இல்லை, பாரதிய ஜனதா நிச்சயமாக அதிக இடங்களை பெறுவதற்கான, கேட்டு பெறுவதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. சொல்றாரு 40 தாண்டினா 50னா தான் 40 வெற்றி கிடைக்கும். ஆமா, நான் சொல்வது நிச்சயமாக அதிமுகவிடம் சென்ற முறை பாரதிய ஜனதா கட்சி 21 தொகுதிகளை பெற்றது. இந்த முறை அதைவிட மிக கூடுதலாக எண்ணிக்கையை தான் பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபடும். அதற்கான வாய்ப்பும் தகுதியும் பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது. எத்தனை இருக்கும் உத்தேசமா? இல்ல, அது நாம் சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு வெவ்வேறு விருப்பம் இருக்கிறது. குறைந்தபட்சம் 40 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற வெற்றிங்கிறாரு. 40ல இல்ல, 40 தொகுதிகளில் குறைந்தபட்சம் போட்டியிட வேண்டும். அமித்ஷா அவர்கள் 50 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு தயாராகுங்கள் என்று சொல்லுகிறார். 2ஆம் இடம் பெற்ற இடங்களில் பாருங்கன்றார். 2ஆம் இடம் என்று நீங்கள் சொன்னாலே அதிமுக 8 இடத்துல டெபாசிட் இழந்திருக்கிறது. 13 தொகுதிகளில் 3வது போயிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் பாராளுமன்ற கணக்கில் பெருக்கி கொண்டு போனால் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதி. ஆகவே அவர்கள் எவ்வளவு கேட்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. பேச்சுவார்த்தையின் போது எத்தனை கட்சிகள் அந்த கூட்டணியில் இடம்பெறுகின்றன என்பதை பொறுத்து தான் இடங்களும் விட்டு கொடுத்து தான் பெற முடியும். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி. பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் விட்டு கொடுக்கிற அணுகுமுறை எல்லோருக்கும் தேவை. அது எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும், பாரதிய ஜனதாவுக்கும் பொருந்தும். ஆனா எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. நீங்க சொல்றீங்க ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா 25 தொகுதியோட வெற்றி கணக்கு இவங்களை சார்ந்ததா இருக்குன்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்போ வரைக்கும் இருக்காரு. என்டிஏ கூட்டணியிலுமே நயனா நாகேந்திரன் இருக்காருன்னு சொல்றீங்களே தவிர ஒரு உறுதியான அமித்ஷா அவர்கள் 2 முறை வந்துட்டு போயிட்டாரு. என்டிஏ கூட்டணி உட்கட்சி பிரச்சனையில தலையிட வேணாம், என்டிஏல இவங்க 3 பேரும் இருக்காங்கப்பா அப்படின்னு உறுதிப்படுத்தல் எதுவுமே இல்லையே இப்போ வரைக்கும். நிச்சயமாக அது அடுத்த கட்டங்களில் அது நடைபெறும் என்று நினைக்கிறேன். நடைபெறாவிட்டால் அது அந்த அணிக்குத்தான் நஷ்டம். நிச்சயமாக அந்த அணி தென் மாவட்டங்களிலும் அல்லது வேறு சில பகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கு அது வழிவகுக்கும். அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக அமையும். ஏனென்றால் விஜய் என்பவர் 3வது அணியாக களத்தில் இருக்கிறார், திரு சீமான் இருக்கிறார். இவர்கள் ஓட்டுகளை பிரிப்பார்கள். ப்ளஸ் இவர்கள் ஏதாவது ஒரு பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். என்டிஏவில் இல்லைன்னா அவங்க அப்படியே நின்றுட்டு இருக்க மாட்டாங்க, எங்கேயுமே இல்லாமல் நின்றுட்டு இருக்க மாட்டாங்க. திரு ஓபிஎஸ்ஓ, டிடிவியோ, விஜய் பக்கமோ சீமான் பக்கமோ போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த தொகுதிகளில் அதிமுக தோல்வி அடையும், அதிமுக அணி தோல்வி அடையும். ஆகவே இதை திரு அமித்ஷா உணர்ந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தன்னை செல்வி ஜெயலலிதாவுக்கு ஈடாக கருதி கொண்டிருக்கலாம். அது யதார்த்த நிலை அல்ல. அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவர் அதிலிருந்து பாடம் கற்கவில்லை என்றால் மீண்டும் ஒரு தோல்வி. ஏனென்றால் ஏற்கனவே 22% அதிமுகவினுடைய வாக்கு வங்கி கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது சரிந்திருக்கிறது, குறைந்திருக்கிறது. இந்த முறை எந்த சக்தியையும் இழக்காமல் 2%, 3% இருக்கிற கட்சியாக இருந்தாலும் அதை இழக்காமல் சேர்த்து கொண்டால்தான் ஆட்சியை நோக்கி நகர முடியும். இல்லாவிட்டால் தொங்கு சட்டசபை உருவாவதற்குத்தான் அந்த முடிவு வழிவகுக்கும். இல்லாவிட்டால் திமுக 10-20 இடங்களில் இந்த எடப்பாடி பழனிசாமியின் பிடிவாரத்தால் திமுக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும். ஆகவே இதை யார் உணர்ந்து விட்டு கொடுக்கும் அணுகுமுறை, நான் அதற்காகத்தான் சொன்னேன். நம்பரை பெறுவதில் பாஜகவும் பிடிவாதமாக இருக்க முடியாது. அதே போல இன்னாரை சேர்த்துக்கொள்வேன், இன்னாரை சேர்த்துக்கொள்ள மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி போன முறை மாதிரி இந்த முறை சொல்ல முடியாது. பாஜகவுடைய கூட்டணி கிடையாது என்று சொன்னார் 2 முறை.
உங்களுக்கு நினைவு இருக்கும். 2-3 முறை சொன்னார். பிறகு எதற்கு டெல்லிக்கு போனார்? கூட்டணியே விஷயமாக பேச வரவில்லை என்று சொல்லி 2-3 கார்களில் மாறி போய் அமித்ஷா அவர்களை சந்தித்தாரே, ஏன் சந்தித்தார்? அந்த கேள்விக்கு ஏதாவது விடை கிடைத்ததா? அதன் பிறகு சென்னை திரும்பிய பிறகு திடீரென்று மத்திய உள்துறை அமைச்சர் வரும்போது அவர் மேடையில் இவர் இருந்தார். ஆக கூட்டணி தேவை என்பதை உணர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி இறங்கி போனார். அதுதான் உண்மை, மறுக்க முடியாத உண்மை. ஆகவே இப்போது இவர்களை சேர்த்துக்கொள்ள மாட்டேன், அவர்களை சேர்த்துக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தால் ஒரு 10-20 தொகுதிகளில் தோல்வி நிச்சயமாக வரும். அமித்ஷாவுடைய நேத்திய பேச்சு எல்லாராலையும் சொல்றது இந்துத்துவா அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்திட்டாரு. 80% இந்துக்களுடைய வாக்குகள் வாங்கினாலே நம்ம வெற்றி அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுனால தான் அவருடைய பேச்சு அப்படி வெளிப்படுத்துன்றாங்க. நான் அப்படியெல்லாம் நினைக்கவில்லை. இந்துத்துவா அஜெண்டாவெல்லாம் அவர் சொல்லவில்லை. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மேற்கொண்டு வருகிற பொய் பிரச்சாரம், மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லுகிற பொய் பிரச்சாரத்திற்கு அவர் மிக விரிவாக பதிலளித்திருக்கிறார். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்னென்ன திட்டங்கள் வாயிலாக எவ்வளோ 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று 3 திட்டங்களை மேற்கோள் காட்டியிருக்கிறார் உதாரணத்திற்கு. ஆகவே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் நடைபெறுகிற ஊழல்களை சொல்லியிருக்கிறார். ஆகவே திமுக ஆட்சிக்கு மக்கள் மத்தியிலே அதிருப்தி இருக்கிறது, நிச்சயமாக மக்கள் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என்ற லைனில் தான் பேசியிருக்கிறார். இந்துத்துவ அரசியலை அவர் பேசியதாக நான் கருதவில்லை. முருக மாநாட்டில் திரளாக கலந்து கொள்ள வேண்டிய முருக பக்தர்கள் மாநாட்டில் என்று கூறியதை தவிர மதம் சார்ந்த பேச்சுக்களை அவர் முன்வைக்கவில்லை. அது திசை திருப்பவர். சிறுபான்மையினர் வாக்குகள் வேணும்னா சிக்கந்தர் மலை குறிப்பிட்டிருக்க வேண்டாம். இல்ல, சிறுபான்மையினர் வாக்குகளுக்காக தாஜா அரசியலை செய்வது திமுக தான், வேற எந்த கட்சியும் செய்வதில்லை. நீங்கள் நான் கேட்கிறேன், முதலமைச்சர் பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்லுகிறார், ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுகிறார். இந்த நாட்டிலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் கொண்டாடக்கூடிய தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்கிறார்? லட்சக்கணக்கான மக்கள் கந்தசஷ்டி அனுஷ்டிக்கிறார்கள், விநாயகர் சதுர்த்தி அனுஷ்டிக்கிறார்கள், முதலமைச்சர் வாழ்த்து சொல்லுகிறாரா? முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொன்னார். அதுதான் பொதுவான அணுகுமுறை, அதுதான் மதச்சார்பற்ற அணுகுமுறை. இன்றைய முதலமைச்சர் கடைபிடிப்பது ஒரு மத சார்பிலான அணுகுமுறை. சரி, அமித்ஷாவுடைய பேச்சு முதல்ல அதிமுக ஏத்துப்பா, எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்குவாரா? அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால தான் ஒரு கருத்தையும் அவர் சொல்லவில்லை. ஆகவே அதிமுக ஏற்காமல் இல்லை. அதிமுக சார்பில் 2 பிரதிநிதிகள் போய் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள். அமித்ஷா அவர்களுக்கும் அதிமுகவுக்கும் முரண்பாடு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியிலே தான் கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய நபர் காலதாமதமாக கைது செய்யப்பட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுக பாஜகவுக்கு முரண்பாடு இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா பாஜகவுக்குள்ளேயே முரண்பாடு இருக்கிறதா சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் மதுரையில் அன்னைக்கு எல்லா மூத்த தலைவர்களும் வந்திருந்தாங்க. ஆனா அமித்ஷா அவர் வரவே இருக்கிறதுக்கு அண்ணாமலை மட்டும்தான் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலைக்கு இப்போ வரைக்கும் இருக்கிற பவரோ, அவரும் சோஷியல் மீடியாவில் வச்சிருக்கக்கூடிய இந்த வார் ரூமோ இப்போ வரைக்கும் அமைதியா இல்லை. நயினாருக்கு சம்பந்தமா அதிருப்தி இருக்கு. மையக்குழு கூட்டத்திலேயே சம்பந்தமாலாம் இவையெல்லாம் பத்திரிகைகளில் வெளியாகிற யூக செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர் மதுரையில் தங்கியிருந்த ஹோட்டலிலே கலந்து கொண்ட நிர்வாகிகள் கூட்டத்திலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல் அந்த மேடையிலே பொதுக்கூட்ட ஊழியர்கள் முக்கிய நிர்வாகிகள் நடந்து கொண்ட அந்த திடலிலே நடந்த பொதுக்கூட்டம், அந்த கூட்ட மேடையிலே அவருக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. திரு அண்ணாமலை அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சரின் வலதுபுறம் திரு நயினார் நாகேந்திரனும், இடதுபுறம் திரு அமித்ஷா அவர்களுக்கு இடதுபுறம் திரு அண்ணாமலையும் அமர்ந்திருந்த காட்சியை நாம் பார்த்தோம். கூட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்பட்ட போது எழுந்த ஆரவாரத்தை நாம் பார்த்தோம். அண்ணாமலை அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை உரிய பொறுப்பை, உரிய அங்கீகாரத்தை விரைவில் வழங்கும். அதன் மூலம் இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வரும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் பேச்சோட தொடக்கத்திலே குறிப்பிட்டிருந்தீங்க, வட மாநிலங்களில் பாஜக ஆளாத இடத்துல கூட இந்த சாணக்கியத்தனம், அரசியல் சாணக்கியன்னு சொல்கிற அமித்ஷாவால் இடம் பிடிச்சிருக்காங்க. இப்போ நேற்று வந்துட்டு போனதுக்கு பிறகு கூட பல பேர் வைக்கக்கூடிய விமர்சனம், மக்கள் பிரதிநிதியாக உள்துறை அமைச்சருங்கிற வேலையவே அவர் செய்கிறதில்ல, இப்படி அரசியல் சாணக்கியங்கிற பெயரில் இந்த மாதிரியே செய்கிறதுக்கு நீங்கள் இந்த அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிருங்கிற மாதிரியான விமர்சனங்கள். இந்த ஆலோசனையெல்லாம் கூறுகிற அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு தகுதியே கிடையாது. மத்திய உள்துறை அமைச்சர் அவருடைய வேலையை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்கள் நாள்தோறும் போய் அவர் யாரை உள்துறை அதிகாரிகளை சந்திக்கிறார், என்னென்ன வேலை பார்க்குறார், என்ன ஃபைல் பார்க்குறாருலாம் இவங்க போய் பக்கத்தில் இருந்து பார்த்தாங்களா? பக்கத்தில் இருந்து பார்த்தா மாதிரியே பேசுகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர்கள் கூட தான் பல கட்சி சார்பு நிகழ்ச்சிகள் அல்ல பல
ரோடு ஷோக்கள் இதையெல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வேலை பார்க்கவில்லை என்று ஆகிவிடுமா? காஷ்மீர் தாக்குதல் எப்படி ஆணுச்சு? இல்லை நான் சொல்லுகிறேன், அது எதிர்பாராத நடந்த ஒரு சுற்றுலாத்தலத்திலே எதிர்பாராக நடந்த ஒரு பயங்கரவாத சம்பவம். நான் அதை மறுக்கவில்லை. அங்கே இருக்கக்கூடிய அந்த சம்பவம் நடந்தவுடன் தக்க பதிலடி 24 மணி நேரத்திற்குள் 48 மணி நேரத்திற்குள் அந்த பயங்கரவாதிகள் முகாம் அழிக்கப்படுகிற வேலையை மத்திய அரசு எடுத்தது. உலக நாடுகளின் ஆதரவு அதற்கு கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, பாரத பிரதமர் அந்த ஆபரேஷன் சிந்தூர் என்பது முடிந்து விட்டதாக கருதாதீர்கள். இனி ஒரு செயல் நடந்தாலும் அந்த பயங்கரவாதிகள் கூண்டோடு அழிக்கப்படுவார்கள் என்ற எச்சரிக்கையை பாகிஸ்தானுக்கு விடுத்திருக்கிறார். காஷ்மீரிலே அமைதி திரும்பியதை பாகிஸ்தானால் தூண்டப்படுகிற பயங்கரவாத அமைப்புகளால் சகித்து கொள்ள முடியவில்லை என்பதற்கு அடையாளம்தான் பகல்காமில் நடந்த தாக்குதல். 370வது ஷரத்து நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீரிலே முழு அமைதி திரும்பியிருக்கிறது. சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை ஏராளமாக வந்திருக்கிறது. தொழில் அங்கே பெருகி இருக்கிறது. வருமானம் நன்றாக ஈட்டுகிறார்கள் என்றெல்லாம் பல பத்திரிகைகள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. ஆகவே மத்திய உள்துறை அமைச்சர் மதிநுட்பத்தோடு பயங்கரவாதிகளை ஒடுக்குகிற செயலாக இருந்தாலும் சரி, உள்நாட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிற செயலாக இருந்தாலும் சரி, அவற்றிலெல்லாம் அக்கறை செலுத்தி வருகிறார். அரசியல் ரீதியாக வியூகங்களை வகுப்பதில் அவர் நிபுணராக இருக்கிற காரணத்தால் அவர் மீது எதிர்க்கட்சிகளுக்கு, காங்கிரஸுக்கும் சில உதிரி கட்சிகளுக்கும் எரிச்சல் வருகிறது. நீங்க சொல்றீங்க அதிமுக பாஜக கூட்டணி வலுவா இருக்கு, இன்னும் கட்சிகள்லாம் சேர்ந்தா ஆட்சி அமைக்கலாம், இல்லைன்னா தொங்கு சட்டசபை வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா திருமாவளவன் சொல்றாரு திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணின்னு உருவாகவே இல்லைன்றாரு. நிச்சயமாக அது விரைவில் உருவாகும். திருமாவளவன் பாவம் திமுகவுக்காக பேசி பேசி கத்தி கத்தி 10 சீட்டுக்கு படாத பாடுபடுகிறார். ஆகவே அவர் அப்படித்தான் விமர்சிப்பார். அவர் தானே சொல்கிறாரு இரட்டை இலக்க தொகுதிகளை இந்த முறை பெறுவோம்னு. அது எப்படி திடீர்னு கொடுத்துருவார்? 6லிருந்து 10, 4 சீட்டாக ஜாஸ்தி கொடுப்பார். போனால் போகுது அதிகமாக பேசிகிட்டு இருக்காருன்னு 1 வேணால் கொடுப்பாரு. 4 எப்படி கொடுப்பாரு? அவர் சொல்கிறார் இரட்டை இலக்க தொகுதிகளை நாங்கள் பெற்று தீர்வோம். இரட்டை இலக்கம்ன்றது 10ல் ஆரம்பித்து 99 வரைக்கும் இரட்டை இலக்கம். அதுவாவது அவர் சொல்லி தொலையலாம். திரும்ப 10 சீட்டாவது கொடுங்கன்னு சொல்லலாம். இரட்டை இலக்க தொகுதிகளை பெறுவோம், இரட்டை இலக்க தொகுதிகளை பெறுவோம்னு 2 MP கொடுத்துட்டு ஜாஸ்தின்னு சொல்லி திமுக சொல்லிட போகுது கடைசியில். அதான் நடக்கும். அவரோட விருப்பமாக இருக்குது. இபிஎஸும் அதை சம்மதிக்கணும். அப்போ தான் ஓட்டில் ஒரு பலம் வாக்குகள் வரும்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு பாஜக என்ன செய்யணுமோ செய்வாங்கிறத குறிப்பிட்றீங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை குறிப்பிட்டதுக்கு நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. VVD, 8 years of legacy in consumer goods.